ஒரு நாள் ஈகே பாரத் ஆப் ஓட்டினா ஒரு நாள் வருமானம் எவ்வளோ தெரியுங்களா? இந்த ஆப் உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லை ஸ்கேமா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஹாய் ஹீரோஸ், இன்றைக்கி நம்ம ஈகே பாரத் ஆப் ஓட்டி எப்படி நாளைக்கு 3300 சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதனோட ஹானஸ்டான கரெக்டான ரிவ்யூ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வருமானம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த இடத்துல எதை பண்ணணும், எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாமா. ப்ளே ஸ்டோரில் போய் ஈகே பாரத் அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா இந்த ஆப் கிடைக்கும். இதில் தேவையான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே ஆன் டியூட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அதை ஆன் பண்ணால் நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் ஆகிக்கணும். ஜாயின் பண்ணும் போதே ஆட் பண்ணி விட்டுருவாங்க. 2 தடவை பஞ்ச் கொடுக்கணும். லாகின் ஆகிடுச்சு. இனிமேல் ஆர்டர் வரும். இந்த வருது. இதில் பிக்கப் டிஸ்டன்ஸு, ட்ராப் டிஸ்டன்ஸு, டோட்டல் டிஸ்டன்ஸு, பிக்கப் அட்ரஸ்ஸு, ட்ராப் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வர ஆர்டர் தான் அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை, சைடில் ஓப்பன் ஆர்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இப்போ நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட ஆர்டர் எடுத்துட்டோம். வாங்க டெலிவரிக்கு போகலாம். அடுத்த ஆர்டரும் வந்துட்டு நானே 10 நிமிஷம் லேட்டாக தான் வரேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டர் வந்து காத்திருக்க வைக்கிறாங்க. அது ரொம்ப கடுப்பு. ஸ்டோர் ஆர்டர்னால் பரவாயில்ல, ரெடியாக இருக்கும், போய் வாங்கிட்டு வந்துடலாம். ரெஸ்டாரண்ட் ஆர்டரு, ஸ்டோர் ஆர்டரு, மெடிக்கல் ஆர்டரு, எல்லா ஆர்டருமே மிக்ஸ் ஆகி வரும். அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு ப்ரோ. மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஆர்டர் ஐடி காமிக்கும். அதை ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்து பொருள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் ஆர்டர் நம்ம கேன்சல் பண்ணவும் செய்யலாம். அன்லிமிட்டடாக கேன்சல் பண்ணலாம். எந்த ஃபைனும் கிடையாது. பாருங்கள், இப்படி தான் கேன்சல் பண்ணணும். ஒரு நாளைக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து 20 ரூபா எடுத்துப்பாங்க. 10 ஆர்டர் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 495 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெலிவரி பாய் சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹீரோஸ். சைடில் ஓப்பன் ஆர்டரில் போயிட்டு அன்லிமிட்டடாக ஆர்டர் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஆர்டரை செலக்ட் பண்ணுவோம். கேஎஃப்சி ஆர்டரை எடுத்து செலக்ட் பண்ணிடுவோம். சைடில் இருக்க மேப் சிம்பிளை தொட்டா மேப் ஓப்பன் ஆகும். மேப்பை பார்த்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டியதுதான். கேஎஃப்சியில் எப்பயுமே 12 மணிக்கு முன்னாடி போனால் லேட் பண்ண தான் செய்கிறாங்க ஹீரோஸ். அதே மாதிரி நைட்டு 9:30 மணிக்கு மேலே போனாலும் சரியான லேட் ஆகும். ஒரு வழியாக அடித்து பிடிச்சி கேஎஃப்சியோட ஆர்டரை வாங்கியாச்சு. வாங்க ஹீரோஸ், டெலிவரிக்கு போகலாம். அங்கே போய் ரீச் கொடுத்த உடனே ஓடிபி கேட்கும். ஓடிபி வாங்கி போட்ட உடனே ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும். 4977. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஆர்டர் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்திருக்குது. வாங்க ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஈஏவை ரீச் பண்ணிட்டோம். ஃபுட் கோர்ட் 3rd ஃப்ளோரில் இருக்குது. 3rd ஃப்ளோர் போகலாம். சாரி, இந்த கடை வந்து 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. 2nd ஃப்ளோர் போகலாம். பிக்கப் பண்ணியாச்சு. டெலிவரி கிளம்பலாம். பிக் பாஸ்கெட் ஆர்டரு. நம்ம 15 ஆர்டர் முடித்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 781 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம எய்ம் வந்து 40 ஆர்டரு 3300 சம்பாதிக்கிறது. அடுத்த ஆர்டரு பர்கர் கிங்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் 3rd ஃப்ளோரில் எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டெலிவரி. வாங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ போகலாம். அங்கேயே எடுத்து அங்கேயே கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டெலிவரி வந்திருக்கா? ஹாய் ஹீரோஸ், பர்கர் கிங்கில் ஒரு பெரிய ஆப் வச்சுட்டான் ஹீரோஸ். பர்கருக்கு செய்கிற அந்த ப்ரெட்டு இல்லையா, அதனால் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். நாங்கள் கேன்சல் பண்ண முடியாதுங்கன்னு எவ்வளோ எடுத்து சொல்லியும் ஒத்துக்கலை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஈகே பாரத் வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் போயிட்டு ஒரே மெசேஜ் போட்டேன். வித்தின் 2 மினிட்ஸில் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேஜிக் பின்னில் 2 மணி நேரம் உட்காந்துருந்தது தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அடுத்த ஆர்டர் ஃப்ரூட் ஷாப்பில் வந்திருக்கு.
சங்கீதா வந்தாலே ஒரே தலைவலி, 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க அங்கே. அப்போல்லோ ஃபார்மசி, மெக்டொனால்டு எல்லாம் கூட வரும். இஞ்சிக்காக ஆர்டர் கவுண்ட் வேணும்னா சின்ன சின்ன ஆர்டராக எடுங்க. அடுத்த ஸ்லாட் 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நம்ம 40 முடிக்க முடியுமான்னு தெரியல. 1315 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். கேபிஎன் கோவை பழமுதிர் நிலையம் ஆர்டரு ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஸ்டோரில் வந்து நம்ம ஆர்டரை ரெடி பண்ணுவோம். நம்ம ஆர்டரையும் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. கேபிஎனில் மட்டும் இதுதான் ஒரு விஷயம், நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை ரெடி பண்ணி கண்டுபிடிச்சி எடுக்கணும். கோபாலபுரத்தில் கைமணம் ஆர்டரு எப்படி ஃப்ராட் பண்ணுறாங்க பாருங்கள். கைமணம் பேரை கேட்ட உடனே பாரம்பரிய உணவகம் மாதிரியே இருக்குதா, ஆனால் எல்லாருமே இந்திக்காரவங்க. ஆர்டர் பண்ணுறவங்கலாம் அப்பத்தா செஞ்ச சமையல், பாட்டி செஞ்ச சமையல் நினச்சி ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா பேர் கைமணம். அடுத்த டெலிவரி மெரினா பீச்சுக்கு ஹீரோஸ். ஜாலியாக வந்து காற்று வாங்கிட்டு கிளம்புறோம். என்ன மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நம்ம நிற்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம கனவுகளும் நிற்க போகிறதில்ல. வாங்க அடுத்த டெலிவரிக்கு கிளம்புவோம். மணி 11:10 ஹீரோஸ். இன்சென்டிவ் மட்டும் 15 ஆர்டர் முடித்தா 200 ரூபா, 20 ஆர்டர் முடித்தா 300 ரூபா, 30 ஆர்டர் முடித்தா 450 ரூபா, 35 ஆர்டர் முடித்தா 700 ரூபா, 40 ஆர்டர் முடித்தா 1000 ரூபா. 40 ஆர்டர் முடித்தா இன்சென்டிவ் ப்ளஸ் ஆர்டர் காசு ரெண்டும் சேர்த்து 2300 ரூபா ப்ளஸ் 3300 ரூபா வரும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் முயற்சி செஞ்சேன், ஆனால் முடியல. 35 ஆர்டராவது முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 4 ஆர்டர் இருக்குது. 4 ஆர்டருக்கு 50 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. ஸோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். 2156 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 31 ஆர்டர் முடிச்சிருக்கோம். ஹீரோஸ் உங்களுக்கு ஓட்டி போடுறதுக்காக தான் ஒரு 60 ஆப்புக்கு பக்கமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா ஓட்டி அதில் எவ்வளோ ஏர்னிங், எதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். 13 மணி நேரம் ஓட்டினோன்னா ஒரு 1500 2000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது என்னோடய அனுபவம். இதில் உள்ள நன்மை தீமைகள்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வந்து பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஈஸி ஜாயினிங். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், ஜாயின் பண்ணிடலாம். அன்லிமிட்டட் ரிஜெக்ஷன், எந்த டைம் வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். லாகின் ஹவர்ஸ் கம்பல்சரி கிடையாது. அதேமாதிரி ஆர்டர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்காவான கஸ்டமர் சப்போர்ட் மெயினான விஷயம். இது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்னா ஒரு நாளைக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு 20 ரூபா பிடிக்கிறாங்க. ஆப்பை அடிக்கடி லாக் அவுட் ஆகிடுது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஓடிபி போட்டு உள்ளே போக வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பேமெண்ட் வந்து இப்போ நான் திங்கக்கிழமை இப்போ இன்றைக்கி ஓட்டின அமௌண்ட்டு எனக்கு வரணுன்னா வர வெள்ளிக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தான் எனக்கு கைக்கு வருது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கனெக்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை தான் கொடுக்குறாங்க. அது ரொம்ப லாங் பீரியடு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம அர்ஜென்ட்டு தேவைக்கு. பட் ஜென்யூனாக கொடுத்துட்றாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுது. ஒரு 60 ஆப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓட்டி வருமானத்தை போடலான்னு சொல்லிவிட்டு அடுத்து எந்த ஆப் ஓட்டலான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். டெலிவரி சம்மந்தமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைஞ்சிருங்க. இது உங்கள் 0 to Hero தமிழ்நாடு.